எல்லாருக்கும் இன்றைக்கி நான் கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, ஒரே ஒரு கேப்சிகமும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுலேயே இருக்குது. அப்புறம் ட்ரை மசாலா எடுத்திருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த மசாலா பாக்ஸில் மிளகாத்தூள் இருக்குது, இது சாம்பார் தூள், இது மஞ்சத்தூள், இது சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், இது தனியாத்தூள், இது சீரகத்தூள், சீரகம், கடுகு இருந்தது காலி ஆகிடுச்சு, ரப்பணும் இல்லை. வாங்க ஸ்டார்ட்லாம். இப்போ கொஞ்சமாக கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். இங்கே பொரியலுக்கு எல்லாத்துக்கும் கடுகு எண்ணெய் தான் ஊற்றுறேன் நான், கொஞ்சம் தான். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்குவோம். சீரகம் போட்டுக்கிறேன், இவ்வளோ தான் போடுறேன். இந்த சீரகம் நல்லா பொரியுது. இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட போகிறேன் நான். ஏன்னா உருளைக்கிழங்கு இங்கே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் அதை மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது கொஞ்சமாக வேகட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வைக்கிறேன் நான். இது கடுகு என்னன்றதுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியுது, இல்லை தீஞ்செல்லாம் போல அது. இப்போ இதில் சால்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நான் கேப்சிகம் போட்டுக்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட்டாக வேகுது, கேப்சிகம் சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா, அதனால இது கேப்சிகம் கூடயே தக்காளியும் போட்டுக்கிறேன் நான். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த தக்காளி எல்லாமே ஒன்றுமா வதங்கி வந்துருச்சு. இந்த இதில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நான். கொஞ்சம் மிளகாத்தூள், பாருங்கள் கொஞ்சம் நான் மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போடுறேன், கொஞ்சம் சீரகத்தூள், இது சீரகத்தை வறுத்து அரைச்சது, இது சீரகத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் தான் போடுறேன், கொஞ்சம் தனியாத்தூள் போடுறேன். இப்போ இந்த மசாலா மட்டும் ஒரு பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா அது எல்லாமே வெந்துடும். அப்புறம் நான் கொத்தமல்லி போட்டு நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஆயிடுச்சு, கேப்சிகம் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு பொரியல் இப்படி தான் வந்திருக்குது. இது கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக வேக வைக்காமல் இது கொஞ்சம் க்ரன்ச்சாக, பொரியல்னால அப்படி தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது செய்கிற கேப்பில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது செய்கிற கேப்பில் அதை செஞ்ச பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ தண்ணி ஃபில் பண்ணணுமா இருந்தது, தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நான் தான் சொல்லியிருக்கேன், நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் இந்த சமையல் வீடியோ போடுறேன். நான் சமைச்சதை மட்டுமே காமிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கல. நான் சமைப்பேன். எனக்கும் ஒரு நாளில் ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தது. இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டு நான் சமைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்க்குறீங்க என் வீடியோவை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.